ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு பயப்படாதே, பயப்படாதே. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அன்பானவர்களே, ஒரு அடர்த்தியான காடு. அந்த காட்டின் நடுவிலே ஒரு குகை ஒன்று காணப்பட்டது. அந்த குகையிலே ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த குகைக்குள் தெரியாமல் ஒரு ஆடு ஒன்று கடந்து போனது. தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்துக்கு அருகிலே அந்த ஆடு போய், யார் இங்கே? இங்கே இருக்கிறவர்களை நான் கொலை செய்து விடுவேன், என் இடத்திற்கு எப்படி வந்தீர்கள் என்று அதிகார தொனியோடு பேசின போது பயந்து சிங்கம் குகையை விட்டு வெளியே ஓடிவிட்டது. வெளியே ஓடும்போது அதற்கு அருகாமையிலே ஒரு நரி கடந்து வந்தது. சிங்கமே, நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ அடித்து சாப்பிடுகிற ஒரு ஆடுதான் இப்படிப்பட்ட சத்தத்தை உனக்கு எதிராக எழுப்பினது என்று சொன்னபோது ஆத்திரம் மிகுந்த அந்த சிங்கம் மறுபடியும் குகைக்குள் போய் அந்த ஆட்டை அடித்து கொன்று போட்டது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட பல நேரங்களில் பல காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். ஆனால் அவைகள் நாம் அடித்து வீழ்த்தக்கூடிய ஒன்று என்கிறது நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. தாவீதுக்கு முன்பாக கோலியாத் நிற்கும் போது அவனுடைய கர்ச்சிப்பு பயங்கரமாக இருந்தது. ஆனால் தாவீதுக்கு அவனை அடித்து வீழ்த்தக்கூடிய ஆண்டவர் மேல் வைத்த ஒரு விசுவாசம் அவனுக்குள் காணப்பட்டது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் காணப்படுகிற பல காரியங்கள் உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய விசுவாசம் என்ற ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசமாகிய கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுது. ஆகவே எனக்கு அன்பானவர்களை, சூழ்நிலைகளை குறித்து, பலவீனங்களை குறித்து, தேவைகளை குறித்து, நடக்கவே முடியாத காரியங்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். விசுவாசத்தோடு எதிர்த்து நில்லுங்கள். அந்த சத்தத்தை பார்த்து புலி பயந்தது. ஆனால் அந்த ஆடு அந்த புலியினுடைய ஆகாரம் என்கிற அறிவு அதற்கு இல்லாமல் போனது. அதை ஒரு நரி அறிவித்த போது அதற்குள் ஒரு வேகம் வந்து அந்த ஆட்டை அடித்து கொன்று போட்டது. இன்றைக்கும் இந்த வேதாகமத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏதாயிலும் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்திருப்பீன்னு சொன்னால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், விசுவாசமாயிருங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் எதை குறித்து பயந்து கலங்கி இருக்கிறார்களோ அவர்கள்
அந்த காரியத்தை குறித்து பயப்படாமல் விசுவாசமாய் இருக்க அவர்களுக்கு கிருபை தந்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, லாகிம் டிவி என்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி, மற்றவர்களுக்கு பகிரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.